ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக அடுத்த 10 வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என யுவன் சங்கர் ராஜா பேட்டி. கோட் திரைப்படத்தின் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களின் கருத்துக்கு பின்பு இசையமைப்பில் திருத்தம் மேற்கொண்டோம் எனவும், கோட் திரைப்படத்தின் பாடலை அற்புதமாக பாடி காண்பித்த யுவன் சங்கர் ராஜா, கோவையில் வருகின்ற 12ஆம் தேதி கொடிசியா மைதானத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது தொடர்பாக இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் யுவன் சங்கர் ராஜா கூட்டமாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது முதலில் பேசிய யுவன் சங்கர் ராஜா, ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடல்களும் புதிய முயற்சிகளுடனும் நிகழ்ச்சி திட்டமிட்டுள்ளோம். ரசிகர்களுக்கு பிடிக்கும் விதமாக இருக்கும் என நம்புகிறேன். கோவை சேர்ந்த ரசிகர்கள் மிகவும் வைப்புணர்வு கொண்டவர்கள். அவர்களின் உணர்வுகள் மூலமாக தான் நல்ல பாடல்கள் என்னால் நிகழ்ச்சியில் பாட முடிகிறது. பழைய பாடல்கள் ரீமேக் செய்வது அவர்களின் மற்றொரு வெர்ஷனாக பார்க்கிறேன். இதனால் பாடலில் ஒரிஜினாலிட்டி கெடாது. ஏஐ தொழில்நுட்பம் அடுத்த 10 வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது. ஏஐ தொழில்நுட்பத்தில் உண்மைத்தன்மை இருக்காது என்று ஏஆர் ரஹ்மான் கூறியது உண்மைதான். விஜய் சார் கட்சிக்கு பாடல் கேட்டால் கண்டிப்பாக செய்வேன். பழைய பாடல்களை பயன்படுத்துவதில் காப்பிரைட் பிரச்சனை நிச்சயம் வரும். ஆனால் முன்னதாகவே அனுமதி பெற்று பாடல்களை பயன்படுத்துவது சரியான முறையாக இருக்கும். கோட் திரைப்படத்தில் பாடல்களில் திருத்தம் செய்வது ரசிகர்களின் கருத்துக்களுக்கு பின்பே அதை நாங்கள் மேற்கொண்டோம். யுவன் சங்கர் ராஜா இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பேட்டியில், கோவையில் முதல் முறையாக 360 டிகிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம். நிகழ்ச்சி கொடிசியாவில் நடைபெறுகிறது. சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளோம். கோவையில் நடக்கும் நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். டிக்கெட் 500 முதல் 25,000 வரைக்கும் விற்பனை செய்கிறோம். 20,000 டிக்கெட் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தள்ளுமுள்ளு நடக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யுவன் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் தேவையே இருக்காது. யுவனின் பாடல்களே ஒரு போதைத்தான் என்றனர். எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க. கோயம்புத்தூர் இருந்தாலும் எங்களுக்கு வெரி எமோஷனல் பிளேஸ். ஏன்னா எங்களோட இந்த கொடிசியா கிரவுண்ட், டென்னிஸ் கிளப், இதுல ஒரு லாங் கனெக்ஷன் இருக்கு. ஐ திங்க் கொடிசியா கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணது 2016. அண்ட் இந்த வாட்டி எங்க தலைவரோட வரும்போது ஒரு ஃபன் ஆல்வேஸ் தேர். ஸோ அன்னைக்கு சொன்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு முடிச்சுட்டு வர வச்சிருக்கோம். சென்னை ஷோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட ட்ரெயிலர் யூடியூப்ல இப்போ நீங்க பார்த்துருக்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே சென்னை ஷோல பண்ணாரு. பட் அந்த ஷோ எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்னா எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டோம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சார், ஒரு 313ல நீங்க ஸ்டேஜ்ல ஏறிங்க அந்த ஐவி தேர் ஃபைவ் அந்த வேர்டிங் சொல்லும் போது லிட்டரலி கிருஷ்ணா தெரியும். கிருஷ்ணா உங்க பக்கத்துல நின்று இருந்தாலும் அருவா இருந்துச்சு. வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அண்ட் மீ அண்ட் கார்த்திக் வேர் ஆல்சோ அந்த சிமிலர் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம 360 டிகிரி சென்னை, நம்ம மக்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் மும்பைல பண்ணுவானுங்க. அந்தந்த டெக்னிக்கல கூப்பிட்டு வருவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா இங்க பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. வாட் வி டிட், இந்த ஊர்ல இருந்தே யூஸ் பண்ணி, இந்த ஊர்ல இருக்கிற டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டு ஷோகேஸ் தட் we are not behind when it comes to programming or when it comes to technicals, when it comes to talent, when it comes to skills. All thanks to you. பிகாஸ் நீங்க எல்லாமே கரெக்டா அந்த விஷயங்களை நீங்க காட்டும் போது அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எங்களோட டீம். I think I would want Karthik to speak a little today because Koi, my office, Karthik. வந்திருக்க எல்லாருக்கும் முதல் வணக்கம். இங்கே என்னோட மேஜர் ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப் ஒரு 14 இயர்ஸ் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். ஸோ இங்கிருந்து ஸ்டெப் அவுட் டு சென்னை அண்ட் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் எவர் கான்சர்ட் ஆக்சுவலாக உங்ககிட்டயும் சொன்னது இல்லைங்க, அட்டென்ட் பண்ணது உங்க கான்சர்ட். ஓகே, லாஸ்ட் ரோல இங்கிருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் டிவி கான்சர்ட் பார்த்துட்டு இங்கேருந்து இப்போ ஒரு 5வது கான்சர்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம். அதுவும் அதோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு பார்க்கும்போது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ 360 டிகிரி பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி பிக் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எங்களை நம்பி நீங்கள் எடுத்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஏன்னா சாங் வைஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வைஸ் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் நான் போய் பண்ணலாமா சார்னு கேட்டாலும் நீங்கள் நோ சொன்னதே இல்லை. இட்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வி வாண்டட் டு தேங்க் யூ ஃபார் தட் ஃபர்ஸ்ட், ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த செகண்ட் 360. அண்ட் கோயம்புத்தூருக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு. Thank you so much everybody for coming here, and definitely it is going to be a new
unique and wonderful experience for all of you. Thank you. நீங்களே பேசுறது. No, we'll keep continuing. Earlier start பண்ணிக்கலாம். Yeah, better. இங்க வச்சிருங்க. Okay, அது வச்சு இங்க வச்சிருங்க. இங்க வச்சு. Yeah, so first time 360 பண்றோம். And I had a great time சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. The whole experience was like unforgettable. ஸோ கண்டிப்பாக எங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஐம் லைக் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ். அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு அந்த எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவு அன் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தியர் பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்படி பண்ணது தான் இவங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்சர்ட்டுமே. ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபிளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். எனக்கு ஆக்சுவலாக ஒரு 3-4 கால்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் போட்டிருந்த லே அவுட் வந்து ஸ்ட்ரெயிட் நார்மல் யூஷுவல் லே அவுட்டாக இருந்தது. ஐ திங்க் தே கால் மீ அப் அண்ட் தேவர் லைக் சென்னையில் மட்டும் 360 பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னைக்கு. ஸோ அவங்க இப்போ கோயம்புத்தூர்ல பண்ண போறீங்க, ஆல்ரெடி புக் தேர் டிக்கெட்ஸ். ஸோ அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டாக என்னதுன்னா அந்த 360 டிகிரி எனக்கு வேணும், இங்கே பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றேன். So one thing what we can promise is whoever is going to come for the show, they are in for a treat. In fact, this show is going to be, I think, a little more extra better because in Chennai was an experiment, number one. Yeah. And in Coimbatore, I think sir has added some special things and there are some extra, some 10 different odd more mix coming in, I believe. Yeah. Which sir Many and surprises, sir. sir is Lot of having surprises. lot of surprises. கண்டிப்பாக இருக்கும். 2.5 hours. 2.5 hours. 500 to 25,000. கோயம்புத்தூர் பொறுத்து இருக்கு. ஐ திங்க் 15 to 20,000. 15,000 பிளான் பண்ணிருக்கோம். 20,000 ஸ்பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். 25,000 வரைக்குமே எடுக்கும். கொடிசியா தான் பண்றோம். ஸோ இட்ஸ் அ வெரி பிகர் ஸ்பேஸ். பட் எங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நாங்கள் அந்த 20,000 மார்க் தாண்டி இது வரைக்கும் நாங்கள் போனது இல்லை. ஏன்னா சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். எங்களோட ஷோஸ் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருந்தீங்கன்னா அந்த என்ட்ரி ஷுட் பி ஃபாஸ்ட், எக்ஸிட் ஷுட் பி ஃபாஸ்ட். ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன், பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபேனாக வராங்கன்னா சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டாரு. போன ஷோலையும் எடுத்தாரு, இந்த ஷோலையும் எடுத்துட்டாரு. கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கேர்ஃபுல்லாக பண்ணோம். பிகாஸ் அது என்ன ஒரு கல்ச்சரோட அந்த we are not used to it. கான்சர்ட்ன்றது ரொம்ப புதுசு ஆக்சுவலா. இப்போதான் அந்த கான்சர்ட் அப்படின்றது நீங்க பார்க்க இந்தியாவில் கான்சர்ட் அஸ் கல்ச்சராகவே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இதுவே ஆக்சுவலா ஒரு 100 years பேக் பாத்தீங்கன்னா நம்மலாம் அந்த கச்சேரி, அந்த லைவ், அந்த இதெல்லாமே ஃபர்ஸ்டே இருந்தது. நம்ம கோயில் போவோம், கோயில் உட்காந்து பாட்டு கேட்போம், இல்ல ஒரு கிராமத்துல உட்காந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கச்சேரி நடக்கும், அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த கல்ச்சர் திருப்பியும் வருது, பட் கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா வருது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த there's a culture change every 20 years, 25 years we see a culture change, and I think Coimbatore is ready for it. 360 degree fans எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க சார்? வந்து நம்ம நார்மலா நடந்தது வந்து ஒரே வியூல பண்ணும்போதே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபேன் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறுவாங்க, அப்படி இருக்க சூழல்ல 360 டிகிரிங்கும் போது அவங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வரணும்னா சார், முன்னாடி இருக்கணும், முன்னாடி போறதுக்கு இடம் கிடையாது. அந்த தள்ள அதுக்காக தான் நடக்கிறதே. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம 360 மாத்தே அதுதான் காரணம். இப்போ என்ன ஆகுதுன்னா க்ரௌட் உங்களுக்கு 2 சைடுமே ஸ்ப்ளிட் ஆயிடுது. உங்களுக்கு 4 பாக்ஸ் ஆஃபீஸா மாறிடுது. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஒரு 20,000 பேர் வந்துட்டு நிக்கிறதும் 4 பாக்ஸ் ஆஃபீஸ்ல 5,000 பிரிச்சு நிக்கிறது டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்ட்ரோல் ஆயிடுறீங்களா. ஒன்ஸ் உங்க டெக்னீஷியன் இருந்தாலும் உள்ள வந்துட்டாங்கன்னா வெளியே கொண்டு போறதெல்லாம் எப்படி, அதுக்கு ஒரு தனி பேசேஜ் வச்சிருக்கோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை மட்டும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக சொல்ல வேணாம்னு நினைச்சிருக்கோம். ஆக்சுவலா வந்து அதுக்கான பிளான் அந்த டவுட் தான் வருது. இல்ல ஆர்டிஸ்டோட என்ட்ரி எக்ஸிட் மட்டும் சர்ப்ரைஸா இருக்கு. சார் மாதிரி முக்கியமான விஐபி வரும்போது அவங்க வெளியே கொண்டு வரது கண்டிப்பா சவாலா இருக்கு. கண்டிப்பா லாஸ்ட் டைம் நீங்க எஸ்என்எஸ் காலேஜ் வரும்போது கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இது செவரலா விழுந்துருச்சு. ஆமா ஆமா.
அதாவது காமன் சார் ஒண்ணு அப்பனா அவங்களுடைய ஃபேன்ஸோட இது ஸோ இப்போ ஜென்ரல் கான்சர்ட்ஸ்ல நாய்ஸ் அண்ட் நேச்சர் கான்சர்ட்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேட்டகரிக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு என்ட்ரி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு கேட்டகரிக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி தான் எல்லா கான்சர்ட்லையும் வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாவே டபுள் என்ட்ரிக்குள்ள போயிட்டோம். டபுள் என்ட்ரி எதுக்குன்னா ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு பாட்டில் நெக் வராம ஒரு தள்ளுமுள்ளு நடக்காம பாதியா பிரிஞ்சு 2 பேர் வெளில போறாங்க. இப்போ பார்க்கும்போது 4 என்ட்ரி இருக்கு ஒரு கேட்டகரி. ஸோ ஒரே கேட்டகரி 2 பக்கமும் இருக்கும். அதே மாதிரி 4 என்ட்ரி அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் போது அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள வெளில போயிட்டு உள்ள வரதுக்கான ஆக்சஸ் கொடுக்கும். இதுல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறோம். இந்த கான்செர்ட்ல அவரே சார் எங்களோட எல்லா ஷோஸ்லயுமே மியூசிக் தான் சார் கோராவே இருந்திருக்கு. போதைப் பொருட்களுக்கு நாங்க இடம் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது நாங்க வர யூத்துக்கும் அதுதான் நம்ம ட்ரைங் டு டீச். சாரோட பிலோசபி அதுவா தான் இருந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா பாட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய போதை. உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு சில பாட்டுலாம் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு சேடா இருக்கிறீங்க, அந்த பாட்டை கேட்டீங்க ஃபீல் ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க. குஷியா இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா அந்த ஒரு பாட்டுன்றதே ஒரு போதும். ஆக்சுவலா நாங்க அதை தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கோ இந்த ஜென்ரேஷனுக்கோ ட்ரைங் டு டீச். நீங்க இந்த மாதிரி இருங்க, அந்த மாதிரி எதுக்கு நம்ம போகணும், இந்த மாதிரி ஜாலியா இருக்கும் போது ஐ திங்க் நாய்ஸ் அண்ட் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் இது வரைக்கும் எந்த விதமான ஷோஸ்லயுமே ட்ரிங்க்ஸோ இல்ல சிகரெட்ஸோ அது எதையுமே நாங்க வந்து பெருசா அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது. வி நெவர் ப்ரமோட்டட், வி நெவர் see the need of it. வெளியில இருந்து வரவங்க அந்த மாதிரி யாராவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரவங்க செக் பண்ணி உள்ள அனுப்புறீங்களா சார்? அது கண்டிப்பா செக் பண்ணி உள்ள அனுப்புவோம் சார். இன்னொன்னு என்னதுன்னா 50%ஓட 100% நாங்க கொடுப்போம். தட் இஸ் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். அண்ட் 50%ன்றது இப்போ கோயிலுக்கு நான் போறேன் கரெக்டா, கோயிலுக்கு போறது கோயிலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ வா, நான் உனக்கு நல்ல எனர்ஜி தரேன். நாங்க கான்செப்டை கோயிலா பாக்குறோம். நீ வா, உங்களுக்கு நான் நல்ல எனர்ஜி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தரோம். ஆனா கோயிலுக்குள்ள வரப்போற பக்தன் இருக்கா இல்லையா, அது அவன் கையில தானே இருக்கு. நான் வரும்போது எப்படி வர போறேன்றது. ஈவென்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இதா நடந்தாலும் வெளியில இருந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரவங்கனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியே நம்ம தவிர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். We usually have police, securities, private securities எல்லாமே வச்சிருப்போம். So we usually avoid it. அவங்க கொண்டு வர தேவையில்லாத பொருட்களை நாங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறோம். இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிருக்கோம். அதையும் தாண்டி 2-3 பேர் வந்துடுறாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நாங்க தடுக்கிறதுக்கு யூஸ்வலா இப்போ இருக்கிற நாங்க ஹெல்ப் டெஸ்க் மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே வைக்கிறோம். சப்போஸ் யாராவது தொந்தரவாக இருக்குன்னா இமீடியட்டா போய் எங்க கான்செர்ட் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு டூஸ் அண்ட் டோன்ஸ் வீடியோ லாஸ்ட் 1.5 இயர்ஸா போட்டுருக்கு. என்ன பண்ணணும், யாருன்னா ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா எப்படி போய் நீங்க அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க போலீஸோட ஹெல்ப் கேட்கலாம். இப்போ அந்த ஹெல்ப் டெஸ்க்ல போலீஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, இதளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஒரு மைல் ஸ்டோனா கோயம்புத்தூர்ல அதை பண்ணி காட்டணும்னு சிங்கர்ஸ் வந்து இன்னும் 1 by 1 நாளையில இருந்து ரிவீல் பண்ண இல்லை இன்னும் ஃபைனலைஸ் எல்லாம். பட் என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸ் தான். ஸோ ஆண்ட்ரியா இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஹரிச்சரன் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக இருப்பார். இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் சிங்கிங் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி யாராவது செலிபிரிட்டி பேர் வராங்க சிம்பு அந்த மாதிரி அந்த மாதிரி வேற சிங்கர்ஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க. அதான் இப்ப என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸும் நாளையில இருந்து ரிவீல் ஆகும். நாலுல இருந்து தான் அப்படி ஒண்ணு. சார் ஆக்சுவலா நீங்க நாய்ஸ் சிங்கர்ஸ் கான்சர்ட் ஏதாவது அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த வாட்டி அட்டெண்ட் பண்றீங்க, இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிற சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் தான் ரிவ்யூ தரீங்க. ஓகே, நீங்க எந்த பேப்பர் கோயம்புத்தூர்? கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு தான் போறீங்க. நிக்கில் சார் அவர் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் ஆகி வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல வாங்க, ரொம்ப ஃபன்னியா வாங்குறாங்க. ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது மியூசிக்கல் நைட்டு. வராதீங்க அந்த மாதிரி கூடிஸ் அந்த மாதிரிலாம் வேணாம். ஆப்வியஸ்லி அது ஆப்வியஸ்லி they'll take care of that. And moreover இது வந்து எப்படி சொல்றது, மியூசிக்கால நம்ம எல்லாரும் இணைஞ்சு இருக்கிற ஒரு அந்த மோமெண்ட், அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்த நீங்க வந்து அதை நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டா தான் பார்க்கணும். கன்ஃபார்ம்டா, ஆப்வியஸ்லி டான்ஸும் ஆடுவீங்க, பாட்டும் பாடுவீங்க,
ஆமா. சில பேர் அழுதுட்டும் போவீங்க. சார் பார்க்கிங் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். ஏன்னா கொடிச்சா வந்து மெயின் ஏரியானால. இப்போ எப்படி சார் பார்க்கிங் எந்த மாதிரி மெத்தட்? So we have bifurcated areas. Zones ஆவே bifurcate பண்ணிருக்கோம். So ஒரு கேட்டகரிக்கு எந்தெந்த டிக்கெட்ஸ் ஃபேன் பிட்னா ஃபேன் பிட்னு ஒரு zone தனியா கொடுத்துருக்கோம். ஃபேன் பிட் A, ஃபேன் பிட் B, ஃபேன் பிட் C. So they have different categories of parking. And as well as for platinum and VIP, we have created a separate parking zone. So it has been bifurcated in such a way that they can come. Maximum நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வாங்க, because that helps to create a more better economy. Like ஆட்டோக்காரங்க, டாக்ஸி டிரைவர்ஸ், அவங்க எல்லாருக்குமே ஒரு அடிஷனல் இன்கமா இருக்கும். மேபி வி ஷுட் ட்ரை அண்ட் யூஸ் மோர் ஆஃப் அ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இஸ் வாட். எப்பவுமே கான்சர்ட் போறீங்க, இப்போ நாங்களே கான்சர்ட் தான் போறோம்னா we prefer going on a taxi or a auto or something like that, because it's a better mode of coming. சொல்லி பண்றது என்ன சார் வெல்ஃபேர்? சொல்லி பண்றது வெல்ஃபேரே இல்லையா சார்? ஜோல் சார் எப்போதுமே கோயம்புத்தூர்ல அந்த ஒரு ஆடியன்ஸ் ஒரு இது பயங்கரமா இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்க எஸ்எம்எஸ் சொன்னீங்க, அதோட எதிர்பார்க்கீங்க? ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. இங்கே ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து அவங்க அவங்க கொடுக்குற வைப்ரேஷன் தான் என்னால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும். ஆக்சுவலி எந்த ஒரு கான்சர்ட் போனாலும் எனக்கு வந்து அந்த வைப் கரெக்டாக எனக்கு செட் ஆகலைன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கொடுக்குற வைப்பில் தான் ஐ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் மோர். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே பண்ணதில் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக இங்கேயும் இந்த டைமும் வைல்டாக இருக்கும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 15% டிஸ்கவுண்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வேலிட் ஐடி கார்ட்ஸ் வில் ப்ரொவைட் 15% டிஸ்கவுண்ட். They can use in all Insider and Book My Show, both the websites. எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்ஸ்? Only online tickets. நாங்க இது வரைக்கும் ஆஃப்லைன் பண்றது இல்ல. Only online. சரி யோசிச்சு டிக்கெட்ஸ் சரி ஓகே ஓகே வெளிநாட்டுல வந்து நமக்கு நிறைய அதுக்காக தாங்க அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்க. அந்த வீடியோல நீங்க என்ன பார்த்து இல்லை கன்ஃபார்ம்டாக இங்கே லாஸ்ட் டைம் சென்னையில் பண்ணது வெரி வெல் கான்செப்ட். ஸோ அதே குவாலிட்டி தான் இங்கே கொடுக்குறோம். இந்த கோட் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்த ஆடியோலயும் தேட்டர்ல பார்த்த ஆடியோக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது வந்து நல்லா ரசிகர்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்து என்ன யுவன் சார் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தேட்டருக்கு வந்தவங்க நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த பாடல் சொல்லி எப்ப சார் முழுசா வெளியே வரும்? இந்த மாதிரி கான்செப்ட்ல வாசிக்க வாய்ப்பு இல்லை கன்ஃபார்ம்டா இதில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓஎஸ்டியும் ரிலீஸ் ஆகும். சார் அதை ரீரைட் பண்ணுமா சார்? நம்ம ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை ரீரைட் பண்ணி நம்ம இது பண்ணணுமா சார்? இல்ல சஸ்பென்ஸா வச்சிரணுமா? இல்லை சார் சஸ்பென்ஸா இல்லை. அவங்க சொன்னதை நான் வந்து கேட்டுட்டு தான் ரீவொர்க் பண்ணி பண்ணது தான். ஆல் தி பெஸ்ட். சாரி நியூ ட்ராக் இல்ல. we'll have a lot of surprises. அது எப்படி சொல்லணும்? சென்னையில எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா, எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஸோ கன்ஃபார்மாக அது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிட்டு இருக்கோம். வாய்ஸ் அண்ட் that voice will perform with. So ஒரே ஒரு நல்ல क्वेश्चन நீங்க கேட்க நான் கேட்றவா உங்களுக்காக. தேசிய அளவிலான ஒரு தனி அவார்ட்ஸ்
கலைஞர்களுக்கு மட்டும் தனி அவார்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க மொத்தமா மியூசிக்கல் மட்டும் தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பேசலாம் கண்டிப்பா பேசலாம். நிறைய நம்ம பண்றோம், நிறைய அவார்ட்ஸ் நிறைய ஆனா வந்து இசையமைப்பாளர்களுக்கு தனி அவர் அங்கீகாரமே இந்திய அளவில் நல்ல ஐடியா தான், நம்ம பேசலாம். கோரிக்கை எந்த மாதிரி இல்லை நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரீச் அவுட் டு தெம். காப்பிரைட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரீசன்ட்டா எல்லாரும் பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணாவே காப்பிரைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அது பிரச்சனையே இல்ல சார். அது இல்ல, நிறைய பாடல்கள் வந்தது அப்பா இருக்கிறதுனால வெச்சு விளையாடுவீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல கரெக்ட் ஆப்வியஸ்லி, பட் அது அப்படிலாம் கிடையாது. என்ன சில சாங்ஸ் வந்து சில லேபிள் தே ஓன் த சாங், ஸோ நீங்கள் அவங்க கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்றது, லாட் ஆஃப் அவேர்னஸ் வந்துருச்சு, விச் இஸ் குட் ஒன்லி. அதே மாதிரி அந்த இசைக்கு ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு சார். அதை வந்து சிறைக்கு நம்ம யாருக்கும் இசையமைப்பு விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்ப பழைய நல்ல பாடல்கள் வந்து அதை வந்து இசையை மாற்றி போடுறாங்க, அது வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம் தானே, அவ்வளோதானே. அப்புறம் அந்த ஒரிஜினாலிட்டி செதைச்சிடலான்னு இல்லை. இப்போ அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா தான் நான் பாக்குறேன். அதோட அந்த ஒரிஜினாலிட்டி அவங்க இப்போ ஒரு ரீமிக்ஸோ யாரோ வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. அவங்க இந்த பாட்டை இப்படி பார்த்துருக்காங்க, வாவ் சூப்பரா இருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப மூலமா நிறைய பாடல்கள் பாட வச்சிருக்காங்க முன்னாடி. நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அது போக அடுத்த வேற நெக்ஸ்ட் படத்தை பொறுத்து தான் அது. கண்டிப்பா குறையுது. நான் இப்போ இன்னும் 5-10 இயர்ஸ்ல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கே வேலை இருக்கு, அவ்வளவுதான். Seriously சொல்றேன், because AI is taking over and whoever knows to do the prompts is going to make the money. பட் ஆனா சார் ஏரவன் சார் சொல்லியிருக்காரு, ஆனா மனிதர்களால கூடிய அந்த ஒரிஜினல் வந்து அது முடியாது, அது கன்ஃபார்ம் தான் முடியாது. அப்புறம் 10 வருஷம் இல்ல, பட் நான் சொல்றது குவான்டிட்டி வைஸ் நான் சொல்றேன். இந்த மாசா நீங்க இறக்கப்படும் ஃபியூச்சர்ல, அதுக்கும் டைம் இருக்கு, வரும். ஓகே, thank you. ஃபேவரட் சாங் கோட் சார். உங்களுடைய ஃபேவரட் சாங் உங்களுடைய ஃபேவரட் சாங் விஜய் பட்டால் கோட் சொன்ன வரோம். அது சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் நடக்கிறதோ, வைத்த வானம் இதோ இனி ஒரு போதும் இல்லை கண்ணதானா நீ நானா உறவோடு ஒன்றாக நீங்க இங்கேயே கான்சர்ட் முடிச்சிருக்கீங்க. கேட்ட பண்ணிடுவேன். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன், உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி, கல்லறை கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். இதுக்கப்புறம் கான்செப்ட்ல வந்து சார் Garuda Voice.